நீங்கள் அந்த நோயை கண்ட்ரோல் பண்ண போய் இன்னொரு புது நோய் எழும் உங்கள் உடம்பு. ஏன்னா உங்கள் உடம்புடைய மெக்கானிசம் வந்து இப்படித்தான் அப்படின்றது. நீங்கள் எதிராக அந்த இயற்கைக்கு எதிராக செயல்படுறீங்க. எதிராக செயல்படும் போது அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அது அந்த இடத்துல வெளிப்படாமல் வேறு வித நோயாக வெளிப்படும். இதே நோய் நம்ம நினச்சது நடக்காதது, சோசியல் டிப்ரெஷன், இந்த மாதிரி ஏகப்பட்டது மனநோய்கள் இருக்குது. அந்த மனநோய்களில் ஒரு வேளை சம்மந்தப்பட்டது, ஒரு வேளை உங்கள் உடம்புல அதிக காலமாக பாதித்து அது ஒரு நோயாக வெளிப்படும். அதுக்கு நிறைய. வணக்கம். ஏன் இப்போ எல்லா நோய்களையும் தீர்க்க முடியலை ஒரு சிலரால். இப்போ சித்த மருத்துவம்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு 4448 நோய்களுக்கு மருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க காலத்தில் அந்த மருந்துகள் எல்லாமே அதாவது அந்த 4448 நோய்களையும் தீர்க்க முடியாத நிலைமையில சில நோய்கள் வருது. இப்போ இந்த நோய்கள் எதனால வருது? இல்லை இது அவங்களோட தலைவிதின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரியான விஷயமா? நோய் உருவாகிறது 2 விதமாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வரக்கூடிய நோய்கள், இன்னொன்று வெளியிலேருந்து வரக்கூடிய நோய்கள். வெளியிலேருந்து வரக்கூடிய நோய்கள்ன்றது உங்களுக்கே தெரியும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய வெளியில் இருக்கக்கூடிய தொற்றுகள்னால் வரக்கூடிய நோய்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு இது வெளியிலேருந்து வரக்கூடிய நோய்கள். இதுக்கு ரூட் ஆஃப் காஸ் அப்படின்றது மெயினாக வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்கள். அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் நம்ம உடம்புல அட்டாக் ஆகும்போது நம்மளுடைய எதிர்ப்பு திறன் நல்லா இருக்குது அப்படின்னா அதை நம்மளுடைய உடம்பே சரி பண்ணிடுது. அது எதிர்ப்பு திறன் நல்லா இல்லாத போது அந்த நோய் நம்மளுக்கு உள்ளே வருது. அந்த டயத்தில் நம்மளுக்கு மருத்துவம் தேவைப்படுது. அந்த மருத்துவம் எந்த மருத்துவம் வேணாலும் இருக்கலாம். அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவம் உடனடி நிவாரணத்துக்கு அலோபதி மருத்துவம். வெளியில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக, அவசர தீர்வாக இருக்குது. அப்புறம் நம்ம ஆக்சிடெண்ட்டு, கை கால் முறிவு ஏற்படுறது, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த நோயாளி அவஸ்தைப்படக்கூடாதுன்றதுக்காண்டி உடனே அதுக்குரிய மருத்துவ முறைகளை குயிக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் அலோபதி மருத்துவத்தில் இருக்குது. நீங்கள் கேட்குற இது போக இதெல்லாம் நம்ம சூழ்நிலை அடாப்ட், நம்மளுடைய சர்வைவல் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த நோயற்றல் தாக்கத்தில் நம்ம தாக்கு பிடிக்க முடியும். இப்படித்தான் பல வருடங்களாக, பல யுகங்களாகவே நடந்துக்கிட்டு வந்திருக்கு. இன்றைக்கி நேரத்துலாம் இல்லை இந்த மாதிரி வெளியிலேருந்து நோய் பரவுறது. அன்னைக்கு தெரியாமல் இருந்திருக்கு, இன்றைக்கி தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி அது இன்னைக்கு ஓயத்தில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இல்லை அதே வைரஸ் இன்னைக்கு வேற ஒரு பேரில் கூறப்பட்டிருக்கலாம். அதனால் இது ஒவ்வொரு காலகட்டமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு மனிதர்கள் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேர் நம்ம உயிரினங்கள் மட்டும் இல்லை, மனித இனம் மட்டும் சொல்ல முடியாது, பூமியில் இருக்க அத்தனை உயிரினங்களுமே அந்த தாக்குதலுக்கு உட்பட்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அது நம்மளுக்கு தெரியாமல் வேணால் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் கேட்குற கர்ம நோய்கள் அப்படின்றது, நம்ம மரபு வழி நோய்களை கர்ம வழி நோய்கள் நம்ம எடுத்துக்கிடலாம். ஒன்று மரபு வழி நோய்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுதான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் வகைப்படுத்தியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் மரபு வழி நோய்கள், இதெல்லாம் சுகர் மரபு நோய், ப்ரெஷர் மரபு நோய், இதய அடைப்பு மரபு நோய், இந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுமையாக இதுதான் ஒரு தந்தைக்கு சுகர் இருந்தால் ஒரு மகனுக்கு சுகர் வரணும் அப்படின்ற கட்டாயம்லாம் இல்லை. வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்குரிய முறைகளை நீங்கள் இப்போயே ஃபாலோ பண்ணிங்கன்னா தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்லாம் இல்லை. அதுக்குள்ளே இருந்துச்சு, வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா தான் ஆகும். அதை நம்ம தடுக்க முடியாது. நீங்கள் என்ன தான் உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் சரி, அதுக்குரிய வழிமுறைகள் நீங்கள் செஞ்சாலும் சரி, அதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸை நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. தற்காலிகமாக மாற்றலாம். நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க, இல்லை வாக்கிங் போகிறீங்க, இல்லை உணவு கட்டுப்பாடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நோயை கண்ட்ரோல் பண்ண போய் இன்னொரு புது நோய் எழும் உங்கள் உடம்பு. ஏன்னா உங்கள் உடம்புடைய மெக்கானிசம் இப்படித்தான் அப்படின்றது படைக்கப்பட்டது அப்படித்தான் இருக்கும். அதுக்கு இந்த நோயை நீங்கள் சமாளிக்கணும். இப்போ சர்க்கரை வியாதி வந்திருக்கு, அந்த நோயை நான் வென்று காட்டணும், சமாளிக்கணும் அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய
திறன் உங்களுக்கும் இருக்குது, அதே நேரத்தில் வெளியில் இருந்த மருந்துக்கும் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் அந்த மரபணு கட்டமைப்பில் உங்களுக்கு சர்க்கரை வியாதிகள் வந்திருக்குன்னே வச்சுக்கிடுவோமே ஒரு யதார்த்தத்துக்கு பார்த்தோம்னா. அப்போ அந்த மருத்துவத்தில் நீங்கள் உங்களை தீர்க்க முடியும்னு சொல்லி மருந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மரபணு நோயை தீர்க்க முடியாமல் போயிடும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிராக அந்த இயற்கைக்கு எதிராக செயல்படுறீங்க. எதிராக செயல்படும் போது அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அது அந்த இடத்துல வெளிப்படாமல் வேறு வித நோயாக வெளிப்படும். ஒரு இதய நோயாக வெளிப்படலாம், இல்லை வந்து ஸ்ட்ரோக்காக வெளிப்படலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் இந்த நோயை சந்தித்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு தான் இப்போ விஞ்ஞானத்தில் மரபணு டெஸ்ட்டு எல்லாமே வந்துருச்சு. மரபணு டெஸ்ட்டுகளை வச்சு எந்த நோயும் ஃப்யூச்சரில் வரும், எந்த நோயினால் அவங்க பாதிக்கப்படுவாங்க, அதுக்கு ப்ரிகாஷன் என்னென்ன பண்ணிக்கிறது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. எல்லாமே இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இயற்கை நம்மளோட கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்கும். என்னென்னா ஒன்று நீங்கள் செய்யும் போது இன்னொரு பக்கம் அது வெளிப்படும். ஒருத்தவங்க வந்து சர்க்கரை வியாதிக்கு சரி பண்ணும்போது இதய நோய் வரலாம், ஆனால் வராதுன்னு உறுதி சொல்லவே முடியாது. வந்து தான் தீரும். அதுக்கான இதய நோய் தான் வரும்னு சொல்லலை, வேறு எந்தாவது நோய் கூட கிளப்பலாம். என்னென்னா நீங்கள் ஃபுல் பாடி மெக்கானிசத்தில் ஏதோ ஒரு மெக்கானிசத்தை நீங்கள் வந்து மாற்றுறீங்க. இப்படி மாற்றும் போது டக்குன்னு என்ன பண்ணும், அதோடைய உடலுடைய சுய சிந்தனை சுய அறிவுன்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து தன்னுடைய பொசிஷனை மாற்றும் போது அங்கே ஒரு வேறு விளைவுகள் ஏற்படும். அதாவது சர்க்கியூட் மாறின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் அது அர்த்தம். சர்க்கியூட் மாறும் போது உங்களுக்கு வேறு வித நோய்கள் வெளியே வரும். அது இதனால தான் தெரியாது. இதே போல் நம்மளுடைய உணர்வுபூர்வமான மன தாக்குதல்கள்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம மனப்புலம்பல், நம்ம இந்த வாழ்க்கை முறையில் வாழக்கூடிய அவசர வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், எதிர்பார்ப்பு, நம்ம நினச்சது நடக்காதது, சோசியல் டிப்ரெஷன், இந்த மாதிரி ஏகப்பட்டது மனநோய்கள் இருக்குது. அந்த மனநோய்களில் ஒரு வேளை சம்மந்தப்பட்டது, ஒரு வேளை உங்கள் உடம்புல அதிக காலமாக பாதித்து அது ஒரு நோயாக வெளிப்படும். அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதாவது அதிகமாக கோவப்பட்டால் என்ன சொல்லலாம், ப்ரெஷர் வரவங்களை அதிகமாக கோவப்படாதீங்க, ப்ரெஷர் அதிகமாக. என்ன காரணம், அதிகமாக கோவப்படும் போது பம்பிங் அதிகமாகுது. அப்போ உங்களுடைய மன எழுச்சினாலையும் உறுப்புகளுடைய வேலைப்பாடுகள் அதிகமாக தானே இருக்குது. ஒன்று ஒரு விரக்தியாக இருக்குது, மனது ரொம்ப எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்களில் வந்து அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கல்லீரலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா விரக்தி வந்து உங்களுக்கு இயல்பாகவே வர ஆரம்பிச்சு. இது ஒரு காரணம். அப்புறம் வந்து துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க. தொண்டை அடைக்கிறது வந்து நுரையீரல் தான். நுரையீரலுடைய பாதிப்பு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்து அப்படின்னா துக்கம் தொண்டையை அடைக்கிறத நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா நுரையீரலில் நோய் ஏற்பாடுகள் ஏதாவது நுரையீரலோட ஃபங்க்ஷனில் வீக் ஆகும்போது துக்கத்தை சமாளிக்கக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும். அதனால தான் உடல் உறுப்புகள் வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக படைக்கப்பட்ட மனிதன் வந்து அதாவது எப்படின்னா நோய் வாய்ப்படாமல் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேர். 100க்கு 1% 2% தான் இருக்காங்க. அதே மாதிரி பயம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம், ஒரு படபடப்பு வரும். ரெண்டாவது வந்து வயிற்றில் வந்து சுருள்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும். இல்லை சின்ன குழந்தைங்களாம் யூரினோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பயத்துடைய உணர்வுகளை ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறது வந்து கிட்னி. இந்த கிட்னி அடிக்கடி நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் எல்லா விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிட்னியில் ஏதாவது ஒரு மாறுபாடு வரும். நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ கிட்னி நோய் வரும். இப்போ இது எதனால் வந்துச்சு, மனக்கோளாறுனால வந்துச்சு. இப்போ நான் 2 விதமாக சொன்னேன். வெளியிலேருந்து வரக்கூடியது, உள்ளேருந்து வரக்கூடியது. மரபணுமாக வரக்கூடியது வந்து அதை தடுக்கவே முடியாது. நீங்கள் பயங்கிய எதுவுமே படலை, துக்கம் எதுவுமே செய்யலை, ஆனால் வரும். அதை வந்து நீங்கள் தடுக்க முடியாது. இதுக்கு பேர் கர்ம அமைப்பு நோயின்னு சொல்கிறாங்க. இது கர்ம அமைப்புன்னு பேர். அதாவது கர்மம்னா செயல் நீங்கள் செஞ்ச செயலுடைய விளைவு அப்படின்னு வச்சுக்கிடலாம். அப்பா நம்மளுடைய முன்னோர் காலத்தில் அப்பா வந்து சாப்பாடாக நிறையா சாப்பிட்றாங்க, ஆனால் உழைப்பு இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்படி இன்சுலின் பற்றாக்குறை ஏதோ ஒரு காரணத்தினால தடுக்கப்படுது. அதாவது கர்ம நோயினால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு நோய் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளாக புது நோய் உற்பத்தி பண்ணிக்கிற முடியும். இப்போ 2 மனிதர்கள் இருக்காங்க, நல்லா நிறையா சாப்பிட்றாங்க. கார்போஹைட்ரேட் வந்து சுகருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்வீட்டு கார்போஹைட்ரேட் நிறையா சாப்பிட்றாங்க. அப்படியே 90 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. ஆனால் சர்க்கரை வியாதின்னு வரல. ஆனால் வேறு நோயெல்லாம் வந்திருக்கு வச்சுக்கிறோமே. இப்போ அதே தான் இங்கேயும். அப்பா வந்து சாப்பிட்றாரு, மகன் வந்து அவனுக்கு சர்க்கரை வியாதி வரணுமானா கண்டிப்பாக வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவர் செஞ்ச செயல், அதாவது அப்பா என்ன செஞ்சாரோ, சக்கரை வியாதி ஏற்படுத்துன்னு செய்யலை, ஏதோ ஒரு இதுக்கு அவர் ஆசைக்கு செஞ்சுட்டாரு. அந்த நோய் உருவாகிற டயத்தில் நோய் உருவாகிருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு குழந்தைய பெற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு 100% சான்ஸ் வந்து இருக்குது, வாய்ப்பு இருக்குது. குழந்தை பெற்றது பின்னாடி தான் வந்து அவருக்கு சுவருடைய நிலையே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இன்னும் திட்டவட்டமாக கண்டுபிடிக்க முடியலை எந்த இதுனாலையும். சரி, இப்போ புதுசாக நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட விஷயங்கள் இருக்குது, அது உணவு முறை. இந்த உணவு முறையினாலேயும் நம்மளுக்கு வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது இந்த நோய்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு பிறவி குணம்னு ஒன்று இருக்குது, அவன் வளர்ந்த சூழ்நிலை குணம்னு ஒன்று இருக்குது. அதாவது அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்குற சுற்றி வட்டார சூழ்நிலைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இது ஒரு குணமைப்பாகவும் நம்மக்கிட்ட செயல்படும். அது போக இவனுக்காக உள்ளேருந்து தோணக்கூடிய ஒரு குணமைப்பு இருக்கும். அது மாதிரி தான் இப்போ உணவு. அதாவது நம்மளுக்கு இது கெடுதின்னு தெரியும், ஆனால் நம்ம சமுதாய சூழ்நிலைகளில் வாழ்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டே ஆகணுன்றத அதாவது என்ன சொல்கிறது, நிர்பந்திக்கப்படுறோம். அதாவது நீ சாப்பிட்டே ஆகணும், உன் கண்ணு முன்னுக்கு வச்சாச்சு, உன்னை சாப்பிட சொல்ல மாட்டோம், ஆனால் நீயா வாங்கி சாப்பிடுவ. அந்த மாதிரி ஒரு சமூக சூழலை வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு, நம்ம தான் கரெக்டாக இல்லை. அப்போ அதை சேரும் போது, அதை வந்து நம்ம வந்து எடுக்கும் போது, நம்ம உடல் உள்ளுறுப்புகள் தொடர்ந்து எடுக்கும் போது அதில் கலக்கக்கூடிய ரசாயனங்கள்ல இருந்து அதில் கலக்கக்கூடிய எல்லா வித பாதிப்பும் வந்து நம்மளுக்குள்ளே வரும். அதே மாதிரி குடிக்கிற தண்ணி, அதுவும் பாதிப்பு வரும். நம்ம வாழ்கிற பூமியில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் நம்ம வசிக்கிறோம், அதிக மோட்டார் வாகனங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தில் வசிக்கிறோமா, கார் பஸ் அதிகமாக போகக்கூடிய வசிக்கிறோமா, இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக புகைகள் உள்ளே போய் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்படி சூழ்நிலைகள்லாம் வந்து ஒரு மனிதனை வந்து பல விதமாக தாக்குது. நோயை வந்து இன்ன காலத்துக்குன்னு யாருனாலையுமே டிபேட் பண்ண முடியாது. வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், இந்த கிருமியினால் மலேரியா, டைஃபாய்டு, புழு காய்ச்சல், இந்த மாதிரி வரக்கூடியதை வேணால் மென்ஷன் பண்ணிடலாமே தவிர எடுத்து மற்ற விதை வந்து உங்களால் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இதில் கோள்களும் கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்கு. சில பேர்த்துக்கு நான் சொன்னேன் ஒரு தடவை, இன்சுலின் பற்றாக்குறையே வரல. ஒருத்தருக்கு நிறைய சாப்பிட்ற 90 வயசு வரைக்கும் இன்சுலின் பற்றாக்குறையே வரல. அதே போல் ஒருத்தர் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரை மாதிரியே, ஆனால் அவருக்கு சீக்கிரம் இன்சுலின் பற்றாக்குறை வந்து சுகர் நோயாளிகிற சீக்கிரம் செத்து போயிடாரு. இதுக்கு ரெண்டுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரே மனிதன் தான், ஒரே சாப்பாடு தான். ஏன் இந்த இடத்துல தான் கோள்களுடைய தன்மை. கோள்கள்னா பிளானட்ல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னும் அங்கேருந்து இங்கேயா பாதிக்குது அப்படின்னு கேட்க வேண்டாம். நீங்கள் அங்கேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செயல்முறைகளும் இந்த பூமியில் பிரதிபலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு உயிரினங்களாகவும், ஒவ்வொரு செடி கொடி மரங்களாகவும். ஏன் நீங்கள் மேலேருந்து வரக்கூடிய வெயிலோட நம்மளுக்கு இன்னைக்கு இல்லைன்னா செத்து போயிடுவோம். அந்த மாதிரி தான் சூழ்நிலை. நில வெளிச்சம் இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்புல மாற்றங்கள் இங்கே நடக்கும். இப்போ உயிர்கள் வளர்றது, நம்ம உடம்புல குளிர்ச்சி ஏற்படுறது. நைட்டில் அந்த நிலவு வெளிச்சம் இல்லை அப்படின்னா நம்மளால் அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு போக முடியாது, அடுத்து நம்ம இது பண்ண முடியாது, அதாவது வாழ்க்கையை ரன் பண்ணி கொண்டு போக முடியாது. அதே போல் வியாழன் கோள்கள் இல்லை அப்படின்னா நேரம் பூமியை உள்ளே இழுக்கப்பட்டுரும் சூரியனால். அப்போ வியாழக்கோள் வச்சு கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கோள் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நிலவும் ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு நம்ம பூமியை. அப்போ அது விலகிடுச்சுன்னா இது சூரியன் வந்து இழுத்துக்கிறோம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புல தான் எல்லாமே வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படி நிற்கும் போது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டு நம்ம சிறு உயிர்னால அந்த கதிர்வீச்சை புரிஞ்சுக்கிற முடியாமல் இருக்குமே தவிர அதுக்காண்டி கதிர்வீச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கதிர்வீச்சுமே இருக்குது. நம்ம சுவாசத்து மூலமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம உடலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியாமையே. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்படி இருக்கும் போது ஒருத்த மனிதனுக்கு சுக்கிரன் நல்லா இருக்குது, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சுக்கிரன் நல்லா இருக்குது, அவர் நல்ல ஒரு சுகஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் வந்து அமைஞ்சிருக்காரு. அவர் சுகஸ்தானாதிபதி, அயன சுயனம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் எந்த வித கெடுதலும் ஜாதகத்தில் இல்லாமல் அவருக்கு பாக்கியஸ்தானத்தில் நல்ல விதமாகவோ, இல்லை அயனசைன சுகஸ்தானத்தில் நல்ல விதமாகவோ, இல்லை ஆட்சி உச்சம் பெற்று நல்ல விதமாகவோ, இல்லை திரிகோணம் அடைஞ்சு நல்ல விதமாகவோ, இல்லை கேந்திர ஸ்தானங்கள் பலவற்று நல்ல விதமாகவோ, இல்லை திக்பலம் ஏற்பட்டு நல்ல விதமாகவோ, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லது இருந்தால், இல்லை நீசபங்க ராஜயோகம் நல்லதாக இருந்தாலோ, இல்லை பரிவர்த்தனை யோகத்தில் நல்லதாக இருந்தாலோ, ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து வாழ்க்கையில் ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவித்தாலும்
அந்த கர்ம நோய் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாதிக்கப்பட மாட்டான். கர்ம நோயின்னு சொல்ல வரல, அந்த இன்சுலின் பற்றாக்குறை வராது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா முழுக்க முழுக்க நல்லா அனுபவிக்கிறது. முழுக்க முழுக்க வந்து சாப்பாட்டில் நல்லா அனுபவிக்கிறது. ஏன்னா சுகபோகவாதி சுக்கிரன். அவர் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான், நீ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்குள்ளேயே நம்ம உள்ளாக்கப்படுவோம். இது இல்லை அப்படின்னா கண்டிஷன்கள் உள்ளாக்கப்பட மாட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு வித தன்மை நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளோடையும் தொடர்புலையும் இருக்கு. மூளையோட தொடர்புல இருக்கு. மூளையிலிருந்து நம்மளுக்கு கட்டளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதுபடி தான் எல்லா உறுப்புகளும் இயங்கிக்கிட்டே இருக்கு. அதுபடி தான் ரசாயன மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பூரா வந்து கண்ணிமைக்கு நேரத்துல சும்மா ஃபாஸ்டா செகண்டுக்குள்ள நடக்குது. அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நோய் வர்றதுக்கு டயக்னோஸ் முறைன்னு இருக்கு. லேப்ல டெஸ்ட் எடுத்து மட்டும் கொடுத்தா மட்டும் இந்த நோயை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. பலவித கோணத்துல டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி பலவித மருத்துவங்களும் இருக்கு. சித்த மருந்து, இந்த மருந்து, அந்த அலோபதி, அந்த மருந்து மட்டும் இல்லை. ஒரு மனிதனுக்கு அவன் உடம்புக்கு என்ன தேவை, அந்த உடம்புக்கு எதனால வந்துச்சு, ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த கோள்கள்ல இருந்து சமாளிக்கக்கூடிய முறை தான் இருக்கே தவிர அதில் நீ தப்பிக்கக்கூடிய வழி இல்லை. அதை பண்ணி நீ வந்து அந்த நோயிலேருந்து விடுபடணும் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள வரும்போது தான் அந்த நோய்க்குரிய மருந்தே கிடைக்கும். ஆனால் ஒரு மனிதன் வந்து எவ்வளோ தெரிஞ்சுக்கிறனோ எவ்வளோ புரிஞ்சுக்கிறனோ அப்படின்ற அமைப்பே அவனுடைய பிறப்பிலே வந்து இருக்கு. ஆனால் அதை வந்து ஃபுல்லாக பயன்படுத்துகிறோமா இல்லையான்றது நம்ம ஏதோ சூழ்நிலை நகர்த்திட்டு போக நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோமே, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி போக முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும்போது இன்னொரு உடம்பு கிடைக்கும். மற்றதெல்லாம் வந்து சுத்தம் சக்திகள் மற்றதுக்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் வந்து மனிதனுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு வேற உயிரினங்கள் அடையலை. அதுக்கு சர்வைவல் ஃபிட்னஸ் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை அது அடையிறதுக்கு இன்னும் காலங்கள் கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்போ அந்த ஆன்மா எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் ஆன்மா வந்து இந்த பூமிக்குள்ளே என்றால் அது ஆன்மான்னு சொல்கிறீங்களே, ஏன் ஆன்மா பூமிக்குள்ளே உண்டாயிருது? இப்போ ஆன்மா பூமிக்கு பாத்தியப்பட்டது தானா? அந்த உயிர் சக்தி எப்படி இது வந்துச்சு? கூட்டு கலவையினால, அதாவது எல்லா ரசாயனங்களையும் கூட்டு கலவையினால உயிர் சக்தி வந்துச்சா? சும்மா தனியாக